அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த் ருது மார்கழி 1 டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை துவாதசி திதி. சுவாதி நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2 மணி அளவு வரை, அதன் பிறகு விசாக நட்சத்திரம். அதிகண்ட நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்றைக்கு மாத பிறப்பு. ஒவ்வொரு மாதமும் பிறக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு விரதம் இருக்க வேண்டிய நாள். பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் மாதப்பிறப்பு அன்றைக்கு செய்யணும். மாதப்பிறப்பு நாள் அன்றைக்கு முன்னோர் வழிபாடு செய்யக்கூடியது இருக்குது. யார் அதை செய்ய கடமைப்பட்டிருக்காங்களோ அவங்க செய்கிற மாதிரி இருக்கும். நம்முடைய வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்தி வெள்ளிக்கிழமை நாளில் பண்டிகை நாளில் செய்கிற மாதிரி வழிபாடுகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த நாளில் தானங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த சங்கிரமண காலம் மாத பிறப்பு நேரத்திலையும், அதே போல் ஒரு ருது ஆரம்பிக்கும் போதும், ஒரு அயனம் மாறும்போதும் தானங்கள்லாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். தர்மம் செய்கிறது ரொம்ப 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 அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒன்று. இதெல்லாம் ஒவ்வொரு மாதத்துக்கும் இருக்கும். மார்கழி மாதம்னா இன்னும் ஸ்பெஷல். மார்கழி மாதத்தில் இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் சிவாலயம், பெருமாள் கோவில், எல்லா கோவில்கள்லையுமே தனுர்மாத பூஜை அப்படின்றது நடக்கும். இதில் கலந்து கொள்ளணும். இந்த பூஜை கோவிலில் நடக்கிறது. முதல்ல வீட்டில் இருந்து தொடங்கும். வீட்டு வாசலில் அதிகாலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பெரிய பிரம்மாண்டமான கோலங்கள் எல்லாம் போட்டு, அதில் வண்ணங்கள்லாம் தீட்டி, அதில் சாணம் பிடித்து வைத்து பிள்ளையார் மாதிரி அதில் பூசணிப்பூ வச்சு காலையில் ஆரம்பிக்கிறது. அப்புறம் வீட்டில் பூஜை பண்ணுறது, அப்புறம் கோயிலில் போய் பூஜையில் கலந்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதத்தில் நடக்கும். இந்த மார்கழி மாத பிறப்புன்றது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த மார்கழி மாதம் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும், என்ன சாதகமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், எதில் கவனமாக இருக்கணும், மார்கழி மாதத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன, ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதை விளக்கமாக நாம் சொல்லி நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் மார்கழி மாத பலன்கள், மார்கழி மாத பொது பலன்கள் என்பதாக காணொளிகளை பதிவிட்டிருக்கிறோம். அன்பர்கள் அதையும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பலனாக அடைய வேண்டும் என கேட்கிறோம். இதற்கு முன்னதாக ஒவ்வொரு மாதமும் மாத பலன் சொல்வதுண்டு. கார்த்திகை மாதத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பொது பலன்கள் கூட சொல்லியிருந்தோம். அதில் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது என்பதாக சொல்லியிருந்தோம். சமீபத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதுபோல் ஒரு சம்பவம் பெருசாக நடக்க போகிற அளவுக்கு இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் அது ஓரளவுக்கு நிவர்த்தியானது என்பதாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் எப்படி இருக்கும், அந்த வருஷத்தில் நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் கூட என்னெல்லாம் நடக்கும் என்பதை மாத பலன்களில் தெரிந்து கொள்கிறீர்கள். தினந்தோறும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை அடுத்து பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இன்றைய நவக்கிரக நிலை. அதை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய். தனுசில் சூரியன் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய நாள் இரவுலையும், வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய நாள் காலை நேரத்திலையும் வந்துடுறார். இன்றையிலிருந்து ஒரு மாதம் முழுக்க சூரியன் தனுசில் தான் சஞ்சரிக்கிறார். அடுத்து கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. உற்சாகமாக உங்களால் இருக்க முடியும். இந்த நாளே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இது மாதத்தினுடைய தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த நாள் சாதகமாக இருக்கும்போது இந்த மாத பிறப்பும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. யாரோடலாம் சேர்ந்து நீங்கள் பணியாற்றணுமோ அது ரொம்ப ஸ்மூத்தாக சுமூகமாக போகும். படிக்கும்போது பிள்ளைகள்லாம் சேர்ந்து படிக்க முடியும். டீம் ஒர்க்கெல்லாம் யார் செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்க முடியும். ஏதோ சண்டை சச்சரவுலாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையானது தெரிய வரக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதையும் சாதித்து காட்டக்கூடிய யோகம் இன்றைக்கு உண்டு.
பரணியில் பிறந்தவர்கள் சமயோச்சிதமாக சாமர்த்தியமாக செயல்படும் போது பலன் பெறுவீர்கள். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அது பொருளாதார ரீதியானதா, ஆரோக்கியமானதா, நம்முடைய மன வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய தசாபுக்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் எல்லாருக்கும் முன்னேற்றம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக போகிறது. வீட்டு உபயோக பொருட்களை வாங்கணுன்னா உங்களால் வாங்க முடியும். உங்களுக்கு பயன்படக்கூடிய, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், சாதனங்கள் இதெல்லாம் புதுப்பிக்கணும், இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். ரொம்ப நாளாக பழசையே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் புதுமை அதில் வந்து புது விஷயங்களை புகுத்த முடியும். உத்தியோகம் சார்ந்த உயர்வுகளை எதிர்பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் உண்டு. ஏதாவது மெஷினரிஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த நாளில் நல்லதாக அமையும். கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் இடமாற்றம், பயணங்கள் செய்வதன் மூலமாக பலனடைய போகிறீர்கள். ரோகிணியிலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மற்றவங்களுடைய துணையை கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதிக்க முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேச்சாற்றல் மூலமாகவும் உங்களுடைய தனித்திறமை எது, உங்களிடத்தில் இருக்கிறதுல எது ப்ளஸ்ஸு, அதை பயன்படுத்தி இன்றைக்கு பலனடைய போகிறீங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுடைய கல்வி உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. கல்வினா என்ன படிச்சிங்களோ அந்த படிப்புக்கான உத்தியோகம் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, அப்போ அந்த இடத்துல நீங்கள் மற்றவங்களோட இன்னும் எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கீங்க, கடமை உணர்வோடு இருக்கிறீங்க, ஒரு வேலையை ரசனையாக பிடித்து செய்கிறீங்க என்பதை பொறுத்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், ஊதிய உயர்வோ உத்தியோக உயர்வு, ப்ரமோஷனோ கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையோடு வேலை தேட அது கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமையை பலனாக பெறுகிறீர்கள். வீட்டில் சண்டை சச்சரவு, ஏதோ ஒரு வீட்டுக்கு வரத்துக்கே பிடிக்கல, நிம்மதி இல்லைன்னு இருக்கிறவங்க கூட இன்றைய நாள் வந்து சந்தோஷமாக கலகலன்னு பேசி மகிழ்ச்சியாக கூடி குழாவக்கூடிய யோகம் இருக்கிறது. திருவாதிரையில் பிறந்தவங்க ஏதோ ஒரு தவறான விஷயம் உங்களை சூழ்ந்து இருக்கிறதுனா அதை உடச்சி அதிலிருந்து வெளியில் வர முடியும். மனதில் எதிர்மறை எண்ணமாக இருக்கலாம், அல்லது உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பயமாக இருக்கலாம், பொருள் சார்ந்த பயமாக இருக்கலாம். இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்குது. புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்லவர்களுடைய நட்பு துணை கிடைக்க பெறுவீங்க. இன்றைக்கு புதுசாக ஒருத்தரை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு யாரோ ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து நல்ல மனுஷனாக இருப்பார், அவரால் உங்களுக்கு நல்லது நடக்கும். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து மாற்றத்திற்கு உண்டான நாள். மனமாற்றம் ஏற்படுகிறதா, அல்லது பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் செய்கிறீங்களா, வேலை மாற்றமா, பிஸ்னஸில் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறீங்களான்றதெல்லாம் உங்களுடைய சுயஜாதகம் தசாபுக்தி பொருந்தது. ஆனால் ஓவரால் இன்றைய நாளில் மாற்றம் உண்டு. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட ஏதோ ஒன்றை படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இல்லை அதை விட இதுதான் ரொம்ப உனக்கு வருது, அல்லது இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நல்ல ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சரில் என்ற மாதிரியான விஷயங்கள் தெரிய வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் பெரியவங்களுடைய அன்பு, அறிவுரை, வழிகாட்டுதல்னால நல்லது நடக்க பெறுவீங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுக்கான தகுதியை வளர்த்து கொள்வீங்க. உங்கள் பின்னாடி, உங்கள் பெயருக்கு பின்னாடி ஒரு பட்டம் போடுற மாதிரி அந்த படிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது. அதுபோல் உங்கள் சொந்த வீடு கட்டி வீட்டில் உங்கள் பேர் போடுறது, ஏன் வீடு இது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆயில்யத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு ஏதாவது முடிவெடுக்க முடியாத விஷயங்கள் இருந்தால் எங்கே போனால் அதற்கு முடிவு கிடைக்கும் என்பதை சிந்தித்து தெரிந்து கொள்ள முடியும். சிம்மராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல துணிவு இருக்கும். இயற்கையிலே நீங்கள் வந்து தைரியமான ஆட்கள் தான். ராசியில் கேது சஞ்சரிக்கிறதுனால அவ்வப்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது. முன்னாடி இப்படிலாம் நீ இருக்க மாட்டியா, ஏன் இப்போ நிறைய யோசிக்கிற, ஏன் குழப்பிக்கிற அப்படின்ற மாதிரி உங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் உங்களை கேட்கக்கூடிய காலம் இது. இன்றைக்கு அது சரியாகும். இன்றைய நாள் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்காது. நல்ல துணிவோடு இருந்து, உறுதியோடு இருந்து இன்றைய நாளில் நல்ல பலனை அடையலாம். மகத்தில் பிறந்தவர்கள்
மகத்தான நல்ல பலனை அடையலாம். நீங்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட கவலைப்படாமல் போய் தேர்வு எழுதலாம், கவலைப்படாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், வேலை கிடைக்கும், தேர்வு நல்லபடியாக எழுத முடியும். பூரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எதிர்பாலினத்தவரிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரோடு உங்களுக்கு சண்டை வருதோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் இடம் விட்டு புது இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்தால் படிக்கிறதுக்கோ வேலை பார்க்குறதுக்கோ பயன்படுத்தி கொள்ளலாம், அது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, நிறைய சம்பாதிக்கிறது, நல்ல செலவுகள் பண்ணுறது இந்த நாளில் சாத்தியம். ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களா, இன்றைக்கு நல்ல செலவு பண்ணுவீங்க. இன்றைய நாளில் ஒரு செலவு இருக்கிறதா, அதற்கான பணம் உங்களுடைய கைக்கு வந்துடும். குடும்ப நபர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறது, செலவு சம்பந்தமான விஷயங்களை, வீட்டு உபயோக பொருள் வாங்கிறது, அல்லது எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு மனை வாங்கி போடலான்னு நினைக்கிறது, ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, ஓரளவுக்கு வசதியாக இருக்கக்கூடியவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேணும் நம்ம ஓய்வு நாளில் போய் தங்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறது, இன்னும் வசதியாக இருக்கக்கூடியவங்க ஒரு வெளிநாட்டில் ஒரு வீடு வேணும் அப்படின்றது, ஒரு தீவில் ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறது, அப்படின்னு அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தடைகளை கடந்து முன்னேறுவீங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேக ஆரோக்கியம் சம்பந்தமாக ஏதாவது கவலைகள் இருந்தால், ஏதாவது குழப்பம் இருந்தால் அதை சரி பண்ணி கொள்ள முடியும். சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நீங்கள் பேசி மற்றவங்க அதை கேட்பாங்க. ஒரு முன்னோடியாக இருக்கிறது, பிறரை வழி நடத்துறது, பிறருக்கு ரோல் மாடலாக இருக்கிறது, அந்த அளவிற்கு உங்களால் திகழ முடியும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் அக்செப்டன்ஸ், நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீங்கள் காணப்படுவீங்க. அதிகமான எண்ணங்கள் உங்களுக்கு உற்பத்தி ஆகி கொண்டே இருந்தால் நீங்கள் ஒரு கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடியவராக இருந்தால் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் போய் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு வந்தால் சரியாக போயிடும். ஒரு அருவிக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு அருவி இருக்குன்னா முடிஞ்சதுன்னா போய் அப்படியே ஒரு 10 நிமிஷம் நின்று அதை பார்த்துட்டு வரலாம். காலை நேரம்னா குளிக்கலாம். இப்படியான விஷயங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. சித்திரையில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் குடும்ப நபர்கள் துணையாக இருப்பார்கள். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும். ஜென்ம நட்சத்திரம்னா என்ன பண்ணணும், சில விஷயங்கள்லாம் நமக்காக செஞ்சுக்கலாம், சில விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது அப்படின்ற இது இருக்குது, நம்ம அவ்வப்போது சொல்லி கொண்டிருக்கோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பொதுவாக ஜென்ம நட்சத்திரம்னு சொன்னாலே வருடத்திற்கு ஒரு முறை பிறந்த மாதத்தில் வரக்கூடியது. ஆனால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மாதம் வரக்கூடிய நாள்லேயும் கூட ஏதாவது ஒரு தர்மத்தை உங்கள் சக்திக்கு உட்பட்டு செய்யலாம். அல்லது யார் மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ கட்டாயம் நீங்கள் இந்த நாளில் வழிபாடுகள் செய்யணும். மார்கழி மாதம் தொடங்கும் போதே இந்த நட்சத்திரம் வருது. அப்போ நீங்கள் மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு சொன்னால் இது 27 நாட்கள் கொண்டது நட்சத்திர சுற்றுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதத்தின் கடைசியில் ஒரு முறை வரும். அப்படி வரக்கூடிய நாள் தான். பொதுவாக ஒரு மாதத்தில் 2 முறை நட்சத்திரம் வந்ததுன்னு சொன்னால் 2வது முறை வரக்கூடியதை நம்ம பிறந்த தினமாக கொண்டாடணும், ஜென்ம நட்சத்திரமாக அனுஷ்டிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலன்கள் அடைவீங்க, நல்ல பெயர் எடுப்பீங்க. இன்று மதிய நேரத்துக்கு பிறகு 2 மணிக்கு மேலே உங்களுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, செலவு செய்ய போகிறீங்க, பயணங்கள் மேற்கொள்ளலாம், கொஞ்சம் ஓய்வு குறையும், இந்த நேரத்திற்கு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தேவைகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடையிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் இன்றைய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவீங்க. விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளை நல்ல பலப்படுத்திக்கிறது, இதையெல்லாம் செய்யலாம். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட காலமாக வராத கடன் கைவந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திட்டமிட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவீங்க, அதனால் வேலை நடக்கும். தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. சூரியன் ராசிக்குள்ளே வந்திருக்கார். ஏற்கனவே செவ்வாய் ராசியில் இருக்கார். செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி, சூரியன் பாக்யாதிபதி. இந்த 2 பேரும் சேர்ந்து ராசியில் இருக்கும்போது ராசியாதிபதி ராசியை பார்க்குறாரு 7லேருந்து. ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இது. இந்த மாதமே உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
ஏன்னா கடந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் வலுத்திருந்தது. 12ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இப்போது அதில் 2 கிரகம் ராசிக்குள்ளே வந்தாச்சு. செவ்வாய் முதலே வந்துட்டார், இப்போ சூரியன் வந்துட்டார். அப்புறம் சுக்கிரன் வருவார், கடைசியாக புதன் வருவார். அப்போது விரய பாவம் வந்து உங்களுக்கு அந்த விரயஸ்தானம் வேலை பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்போ செலவெல்லாம் குறையும், அப்போது அலைச்சல்லாம் குறையும். ஒன்றை செஞ்சு முடிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டுறீங்க, காத்திருந்தீங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அதெல்லாம் சரியாகும். கையில் வந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு, கையில் பணம் இல்லை, நாளைக்கு என்ன, அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நினச்சிங்க, அதெல்லாம் சரியாக போகிறது. இந்த மாதமே உங்களுக்கு நல்லாயிருக்கும், இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க. அது வந்து மனசுலையும் பிரதிபலிக்கும். மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், மனதில் உற்சாகம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். பூராடத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு தேவையில்லாத செலவுகள் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மி பண்ணுறது நல்லது. அந்த செலவுன்றது பொருள் செலவு மட்டும் கிடையாது. எப்பவுமே நம்ம விரயம் அப்படின்னு சொல்கிறோன்னா நேரத்தை விரயம் பண்ணாலும் கூட விரயம் தான். இன்னும் கேட்டால் இதுதான் ரொம்ப பெரிய விரயமே. உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கான வசதிகளை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். மகர ராசி என்பர்கள் கூடுதல் வருமானத்திற்கு வழி தேட போகிறீங்க. நீங்கள் என்ன சம்பாதிச்சிட்ருக்கீங்களோ அடிஷ்னலாக உங்களுடைய டைமையோ உங்களுடைய திறமையையோ உங்களுடைய அனுபவத்தையோ கொண்டு கூடுதல் வருமானம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத பார்ப்பீங்க. கல்யாணமாகி கல்யாண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனவங்க மறுமணத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத பார்ப்பீங்க. உத்தராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரிய மனிதர்கள் மூலமாக ஏதோ ஒரு சலுகையை பெற முடியும். திருவோணத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நம்ம வந்து கொஞ்சம் கோயில் குளங்களுக்கெல்லாம் போகணும், ஊரில் இருக்கிற வயசான பெரியவங்களெலாம் போய் பார்த்துட்டு வரணும், தாத்தா பாட்டியெல்லாம் போய் பார்க்கணும், நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு போகணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வர பெரியவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணம் வரும். அவிட்டத்தில் பிறந்தவங்க பணம் சேர்க்கணும், இதன் பிறகு வந்து சேவிங்ஸுக்கு முக்கியத்துவம் தரணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராமாக நகை வாங்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் வர பெரியவங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு கூட இருக்கக்கூடியவங்களால் நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்ப நபர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. சகோதர வழியில் நல்லது நடக்கும். தானாக முன்வந்து யாராவது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, ஒரு பழக்கத்தை கடைபிடிக்க சொல்கிறாங்க, ஒரு பழக்கத்தை விட சொல்கிறாங்கன்னா அப்படியே அதை அசரீரியாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யுங்க, 100% பலனடைவீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். சதயத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கோபப்படக்கூடாது, திடீர் முடிவுகளை இன்றைக்கு எடுக்கக்கூடாது. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும். வீட்டிலையோ உறவினர்கள் மத்தியிலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ சமுதாயத்திலையோ அவங்கவுங்களுடைய நிலைக்கு ஏற்ப தசாபுக்திக்கு ஏற்ப நல்ல பெயர் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார், சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. ராசியில் சனி இருக்கார், அவர் 12ஆம் அதிபதி. சந்திரன் 8ல் இருக்கார், அவர் 5ஆம் அதிபதி. பிள்ளைகளுக்காக செலவு செய்யுங்க. பிள்ளைகளை வந்து அவங்க நினைக்கிற மாதிரி படிக்க வைக்கிறது, அவங்க வந்து இது போல் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து அலோவ் பண்ணுறது, அதுக்காக அவங்கள கொண்டு போய் சேர்த்து விடுறது, ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் செய்யலாம். பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களுக்காக யார் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலம்னே சொல்லலாம். மார்கழி மாதம் வந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம ஒரு நல்ல செயலை தொடங்கிட்டோன்னு சொன்னோன்னா அதை நிறுத்தினாலே அபசகனம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நீங்கள் கார்த்திகையிலையோ அல்லது இதுக்கு முன்னாடியே சித்திரை மாதமே சில மாதங்களுக்கு முன்னாக சில வருடங்களாகட்டும் நீங்கள் கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா சரி ஓகே மார்கழி வந்துட்டு ஸ்டாப் பண்ணு, அப்புறம் தை பிறந்தேன்னு பார்த்துட்டு அப்படி பண்ணக்கூடாது. அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். முக்கியமான விஷயங்களுக்கு தை பிறந்த பிறகு நீங்கள் 4 நேரம்லாம் பார்க்கலாம். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய நாள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு எதையாவது கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளை விசேஷத்திலே நாளைக்கு பிரதோஷம், விரதம் இருக்க சிவபெருமானை வழிபட தயாராகவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.